சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா டெக்கரேஷன் எதை பத்தி இருக்க போகுதுன்னா, எளிய மக்களோட வாழ்வியலையும் அரசியலையும் ஒரு திரையில கொண்டு வராங்கன்னா அந்த படத்தை இன்னைக்கு எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்க. அந்த வகையில இப்போ ஒரு படத்துல இருக்க இன்டென்ஸ், அதை யாரை பத்தி பேச போகுது, அவங்களோட வாழ்வியல் என்ன, அவங்களோட வழி என்ன அப்படிங்கிற எல்லா கதையும் பராரி படம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹீரோ டைரக்டர் கடைசியா வரேன். ஏன்னா டைரக்டர் நிறைய கதைகள் பேசணும். ஹரிசங்கர், தோழர் வெங்கடேஷனுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு கொடுத்த உழைப்புங்கிறத தாண்டி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் மெனக்கள் இருக்குது, அந்த உழைப்பை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் நிறைய ஒரு ஸ்டோரி, அது லாங் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்தது. எனக்கு இயக்குனர் ராஜமுருகன் அவர் மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குடா பண்ணலாமா அப்படின்னு கொரோனாக்கு முன்னாடி பேசினது. அப்போது எழில நான் சந்திச்சிருந்தேன். கதை கேட்டோடனே ரொம்ப நல்ல கதை. அது ஆக்சுவல் கேட்டோடனே வேற தாட்டே வரல, பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு உழைப்பு அப்படின்னு வரும்போது கேரக்டராக அந்த டைமில் இருக்கும்போது கொரோனா டைமில் கொரோனாக்கு முன்னாடியே தோழர் வெங்கடேஷனில் கொஞ்சம் பல்கியாக இருந்தேன் நான். அப்போது எழில நான் ஆனால் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி இருந்தேன்னா நான் ஷூட்டே போக மாட்டேன்டா அப்படின்ட்டாரு. ஆமாம், அதுக்கு முழு உழைப்பு எல்லாமே கம்ப்ளீட் இன்புட்ஸ் எல்லாமே ஒரு இயக்குனராக ஒரு ஸ்டடி பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கூலி மாதிரி இருக்குது. நான் ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பையனாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு அந்த பழக்கம்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். திருவண்ணாமலையில் 6 மாதம் பக்கம் ட்ரைனிங் போச்சு கேள்விப்பட்டேன். அது ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. சரி டக்குன்னு போயிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 நாளில் ரிஹர்சல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஷூட் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, நான் இந்த கேரக்டர் இப்படிதான் வரணும். எனக்கு மேக்கப்பே நான் போட போறது இல்லை. நீ வெயில்ல காயணும், டேன் ஆகணும், அது என் கண் முன்னாடி தெரியணும், அப்பதான் அந்த உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு 6 மாசம் எடுத்தது எனக்கு. கமிங் டு சங்கீதா, சந்தானம் படத்துல ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணிருக்கீங்க. சிஸ்டர் ரோலா இருந்தாலும் பட் எனக்கு ஹீரோயின் மெட்டீரியல் ஃபீல் அதெல்லாம் தோணுது. அண்ட் லக்கிலி டெபியூ ஃபில்மா பராரி ஒரு லீடா. கமிங் டு த பாயிண்ட், எனக்கு அந்த அடி கண்ணத்தெல்லாம் மார்க்லாம் பார்த்தோன்னே ஃபீல் ஆயிடுச்சு. ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம், இங்க மோர் ஆஃப் சினிமா, எல்லாருமே சினிமா லவர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த கதை கேட்கறப்பவே யூ ஹேட் சம்திங் நியூ இல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இப்போ எப்படி இந்த ஸ்டோரிக்குள்ள இந்த கதைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தேன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஒரு சான்ஸ் வருது, ஒரு மூவிக்கு இருக்கு, ஒரு ஆடிஷன் இருக்கு, வரீங்களா அப்படின்னு. சரி ஓகே ஜாலியா போகலாம் அப்படின்ற மாதிரி போனேன். லைட்டா மேக்கப் போட்டு போனேன். இவர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு மேக்கப் போட்டுருக்கீங்க, எஸ் ரிமூவ் பண்றேங்க, வாட்டர் பாட்டில் இருக்கு, ரிமூவ் பண்ணுறேன், நல்லா இருக்கு, சூப்பர், ஆரம்பமே வேறமா இருந்துச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி சொன்னார், இந்த படம் பண்ணோம்னா நீ ஃபர்ஸ்ட் மென்டலா ஒரு ரெடி ஆகணும். இது நார்மலா மற்ற ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லை. இப்போ தேவகி என்ற கேரக்டருக்கு நீ எவ்வளவு மென்டலா ப்ரிப்பேர் ஆகணும்னா, நீ எக்ஸ்ட்ரீமா உங்க பர்சனல் லைஃப்ல ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர். ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 1 year திருவண்ணாமலையில தான் இருக்கோம். எனக்கு இன்செக்ட்ஸ்னாலே பிடிக்கும். ஒரு மாதிரி பயம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங். நாங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல கரும்பு தோட்டத்துல ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு. அவங்க ஏர்லி மார்னிங் தான் கரும்பு தோட்டத்துல மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவாங்க. நான் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற கேட்டகரியே கிடையாது. நம்மளுக்கு 10 மணி 11 மணிக்கு விடியும். என்ன விடிஞ்சிருச்சு, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையாப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காலையில 4 மணிக்கு அது எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி கரும்பு தோட்டத்துக்கு ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6 போவோம். அங்க இருந்த டயர்ட்ல நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். என் மேல ஏதோ ஒரு பூச்சி ஏறி இப்படி போயிட்டு இருக்கு. சரி ஏறினியா, அப்படி இறங்கி போ, என்னால பண்ற பொறுமை இல்லை, பாடியில பேலன்ஸ் இல்லப்பா. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இன்னொரு இது இருந்துச்சு. ஆனா அந்த தேவகின்ற ஒரு கேரக்டர் நம்மளுக்கு அப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபைன், இது நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கான ஸ்பேஸ் கிடையாது, நம்ம மாறியே ஆகணும். எந்த கம்ஃபர்ட் ஜோனும் இங்க நம்மளுக்கு வர முடியாது, எதுவுமே இல்லை. ஈவன் போன் கூட நாங்க யூஸ் பண்ணதே இல்லை செட்ல. இவர் எங்கேயாவது நாங்க போன் வச்சு உட்காந்து பாத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் முறைப்பார் லைட்டா. ஓகே நீ எப்ப கேரக்டர் வெளியே போயிட்டு இருக்க, வேண்டாமா, அங்க நெட்வொர்க் இருக்காது, போனும் வேணாம், போன் கால் ஆயிட்டு பேச. ஆல்மோஸ்ட் நான் 6 months என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இல்ல. காலேஜ் அப்ப கோவிட் ஜோன் தான் இருந்திருக்கீங்க, கம்ப்ளீட்டா ஜோன் அவுட். கண்டிப்பா படத்துல நிறைய விஷயங்கள் பேசலாம். அறிமுக இயக்குனர் எழில் பெரியவேடி, இயக்குனர் ராஜமுருகன் ஒரு பட்டையில இருந்து இன்னொரு இயக்குனர் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மக்கள் கதைகளை பேச போறீங்க. எனக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பராரி த மைக்ரண்ட். ஏன்னா த மைக்ரண்ட் மக்கள் ஒவ்வொரு இடத்தை நோக்கி இன்னொரு பிழைப்புக்காக போகக்கூடிய இடங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அவங்க வாழ்வியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பராரி என்ன சொல்ல போகுது, இது என்ன மாதிரியான கதைகளும்? எங்க
இயக்குனருக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது. ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கதையா இதை பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அப்புறம் எந்தவித ஒரு லாபமோ நஷ்டமோ இந்த கதையில வந்து பார்க்கக்கூடாது. அப்படியான கதை இது. இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கின ஹரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ். ஏன்னா ஒரு தயாரிப்பாளரா என்கிட்ட எதுவுமே கேட்காம ஒரு கதையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து வரணும்ல. ஏன்னா லாஸ்ட் 20 minutes வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த படம். இது வரைக்கும் யாருமே பேசாத ஒன்று வந்து பேச போற இடம். அதை வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து முதல்ல ஒத்துக்கணும். ஓகே. இந்த வயசுல இந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஆமா, அதனால ஹரிக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். பட் பராரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஒரு 6 வருஷம் எழுதின கதை, 7 வருஷம் எழுதின கதைலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஜோக்கர் முடிச்சுட்டு நான் படம் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தப்போ வந்து இயக்குனர் வந்து இல்லை நீங்கள் இன்னொரு படம் என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அதனாலதான் ஜிப்சி ஒர்க் பண்ணிட்டு தான். நான் ஜிப்சி ஒர்க் பண்ணிட்டு முடிக்கும் போது நான் பராரியோட திரைக்கதை வந்து 15 நாள்ல எழுதிட்டேன். இது உங்க வாழ்வியல்ல நீங்க திருவண்ணாமலையில் இருந்ததுனால இது பார்த்து பழக. ஆமா, அது ஆக்சுவலா எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மைக்ரோட் ஆவாங்க இங்கிருந்து பெங்களூருக்கு வந்து. மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரி மைக்ரோட் ஆகிறதுனால இந்த திரைக்கதையை வந்து நான் 15 நாள்ல எழுதிட்டேன். நான் எழுதிட்டு வந்து எங்க இயக்குனர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை இந்த படத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். நான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் என்னை வந்து சில கம்பெனிகளுக்கு வந்து கதை சொல்ல வந்து அனுப்புவார். அவர் அனுப்பிச்சிட்டு ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நான் கதை சொல்ற வரைக்கும் அவர் வந்து வெளியே வந்து உட்காந்துருக்காரு. அந்த பதட்டம் இருக்கும். நல்லா இருக்கு. தன்னோட டீம்ல இருக்கிற தன்னுடையன்றதோட ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் அப்படின்றத தாண்டியாது அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும் எப்போதுமே. இந்த கதை உங்களுக்கு வந்து பிடிச்சிடணும், படம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து கதை கேட்கும் போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் வந்து எனக்காக உட்காந்துருப்பார் வெளியே, நான் கதை சொல்லிட்டு வர வரைக்கும். அப்ப அப்படி எல்லாருக்குமே எனக்கு கதை ரொம்ப பிடிக்கும். இந்த கதை கேட்டவொடனே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் பதட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் எங்க இயக்குனர் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நானே பண்ணிடுறேன் அந்த படத்தை, எதுக்கு நம்ம வந்து மற்றவங்கிட்ட போனோம் போது அப்போ ஒரு சின்ன கொரோனா அந்த ஸ்ட்ரகிள் நடக்கும்போது அப்பதான் ஹரி வந்த உடனே ஹரி வந்து முதல்ல பார்க்கும்போது வந்து ஹரி வந்து ஒரு 90 கிலோ. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஆள் கிடையாது. எதுக்கு அது வந்து இவங்க 2 பேருக்குமே தெரியும். எக்காரத்து கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் ஹரி கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ காசு போடுற, நீ ப்ரொடியூசர், இதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம். நீ 90 கிலோல இருந்து நீ 45 கிலோ வந்தாதான் உன்னை வந்து இந்த படத்துல அவ்வளவு குறைச்சிங்களா? ஆக்சுவலா 45 டார்கெட், வேற வழி இல்லாம ஒரு 55 கிட்ட லாக் பண்ணும். 45 வரணும்னு சொல்லி 90ல இருந்து கொண்டாந்து அதுக்கப்புறம் அதை மாறின பிறகுதான் நான் ஷூட் போகணும்னு நினைச்சேன். அப்போ ஷூட் போறதுக்கு முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன்னா, டோட்டல் எனக்கு வந்து ரிஹர்சல் வேணும். அந்த படம் டோட்டல் ரிஹர்சல் வேணும். நான் நினைச்ச சினிமாவை எடுக்கணும். அங்க ஹீரோ ஹீரோயின் கூட இல்லாம எல்லா கேரக்டரையும் கூட்டு போய் ரிஹர்சல் பண்ணி. அது ஆக்சுவலா என்னன்னா, அதுக்கப்புறம் நான் அது சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சங்கீதாவை செலக்ட் பண்ணது வந்து சங்கீதாவை செலக்ட் பண்ணது வந்து நிறைய பேரை பாக்குறேன். அந்த தேவகி கேரக்டர் வந்து அது ஒரு நெஜ கேரக்டர், மாறன் கேரக்டரும் ஒரு நெஜ கேரக்டர். இந்த 2 கேரக்டருமே நான் உள்வாங்கினவங்க எனக்கு வந்து என் ஆன்மாவுக்குள்ள இருக்காங்க. அந்த ஆன்மாவை வந்து நான் வெளியே கொண்டுக்குன்னு வரும்போது அந்த 2 கேரக்டருமே எனக்கு வந்து தெரியணும். அப்ப ஹரியை நான் பார்த்து கரெக்டா சாய்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்ப என்னால வந்து தேவகி கேரக்டர் வந்து பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு பார்த்துட்டேன் இந்த படத்துக்கு. 2000 பேரை பார்த்துட்டு நான் சங்கீதாவை பார்த்து ஜஸ்ட் லைக் சரி இதுவும் 10ல 11 இதை பார்த்துட்டு அடிச்சு விட்டலாம். அன்னைக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்ப நான் வந்து பார்த்தா சங்கீதாவை பார்த்து ஃபுல் மேக்கப். ஆமா, அவங்க அம்மா வந்து பார்த்தான். ஆமா, நான் பார்த்து வந்து ஜர்க்கு ஃபுல் மேக்கப் நம்ம தேவைக்கு வந்து. அப்புறம் நான் வந்து என்னம்மா மேக்கப் போட்டுக்கணும். ஆமா சொன்னேன். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து முகத்தை வந்து கழுவ சொன்னேன். ஃபுல் கழுவுனே அப்புறம் அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க, சார் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் போன இடத்துலையும் மேக்கப் போட தான் நான் போவேன் சார், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆமா இல்லாம நீங்க பாக்குறது எனக்கு வந்து ஹாப்பி சார்னு. இல்லம்மா நம்ம மூஞ்சி இருக்கிறத தான் நம்ம சினிமாவில் காட்டணும், வேற ஒண்ணு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொடுத்து பேச வச்சேன். டைலாக் கொடுத்து பேச வச்சோன்னே பேசினாங்க.
அடுத்து இன்னொரு டைலாக் கொடுத்து பேசினாங்க. பட் அப்போ நான் வந்து பிளான் பண்ணிட்டு இவங்களும் கொஞ்சம் பல்காக இருந்தாங்க. ஓகே. பட் அப்படிதான் இவங்க 2 பேருமே இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தாங்க. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து இவங்க இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் முத தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு 50 ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். 50 பேருமே வந்து புதுமுகம் இந்த படத்தில். அந்த 50 பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் வந்து PhD ஸ்காலர்கள், டாக்டரேட், எல்லாமே நாடகத்துறையில. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டி, நேஷனல் டிராமா, அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல அவங்க எல்லாருமே வந்து தெளிவான பசங்க. ஓகே. இந்த கதையை அவங்க கரெக்டா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ரிஹர்சல் என்னதான் நடக்கும் நடக்கிறது, தண்ணி கூட தூக்குறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் மாத்திட்டாங்க. ஓகே. ரெகுலர் காஸ்டியூம்ஸ் நீ எதுவுமே போடக்கூடாது, நாங்க கொடுக்குறோம். அதுவும் எப்படி இந்த ஊர்ல போய் பழைய நைட்டி, பழைய சுடிதார் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதுதான் போடணும். ஆக்சுவலாக ரிஹர்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அறிவழகன் அண்ட் சுகுமார்னு சொல்லி 2 பேர் ட்ரைனர்ஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க 2 பேருமே ஹீஸ் அ ட்ரைனர் ஆல்சோ, அறிவழகன் அப்படின்ற. அவங்க வந்து இன்புட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எல்லா ஆர்டிஸ்டுக்குமே. அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த கதையில் வச்சதே வந்து பெரிய விஷயமா நான் பார்த்தது. ஓகே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு எமோஷனை கேரி பண்ணணும்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரே எமோஷனை 1/2 hour தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா கேமரா பற்றி அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சினிமேட்டிக்கே வரும்போது அதுக்கான ஆங்கிள்ஸ்க்கு கட்டு இதெல்லாம் போவாங்க, அது ட்ராப் ஆகும். நம்ம 2 செகண்ட் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போதே ஸ்டே அந்த லுக்லேயே இருக்குன்னா முடியாது. அது வந்து அவங்க இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து 30 minutes ஹோல்டு பண்ண முடியும். ஓகே. ஸோ தேர் அவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிறவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் அது சூப்பராக எடுபடும். எனக்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா, படமே வந்து மைக்ரண்ட் ஆக போகிற பீப்புளை பற்றி கதை, ஆனால் உங்களுக்குள்ள லவ் ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் அது ஒரு சஸ்பென்ஸ். நான் சொல்லிடக்கூடாது, அது வச்சிருக்காரு. எனக்கு இது நான் கேட்க நினைச்சேன், இப்போ எல்லையை தாண்டிட்டா எல்லாருமே ஒண்ணுதான். ஆமா. ஊருக்குள்ளதான் நம்ம இந்த மேலிடம் கீழிடம் அதுவும் ஒரே இடத்துல இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா. இந்த கதைகளத்தை கொண்டு போய் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றது இருக்கு இல்லையா, ஒரு டோர் நாக் பண்றது இல்லையா, ஒரு அறிமுக இயக்குனர், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? அது எனக்கு எங்க இயக்குனர்ன்றதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஓகே. அது ஆக்சுவலா அவருக்கும் எனக்குமான இருந்த வந்து புரிதல் தான். அது இந்த கதையை நான் எப்படி கொண்டு போனா, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ரத்தமும் சதையுமா எப்படி இந்த கதையை நான் ரைட் அப் பண்ணிருக்கிறேன். அது எந்த இடத்துலயும் சின்ன வேற ஒருத்தர் வந்து ப்ரொடியூசரா வந்து அது எந்த இடத்துலையும் கன்வீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதுதான் இந்த கதையை வந்து இப்ப நீங்க பாக்குற ட்ரைலர் டீசர் இந்த போஸ்டர் எல்லாமே அந்த பிரமிப்பை ஏற்படுத்துதுன்னா அதுதான். நான் என்ன எழுதுனா அதுவா இருக்கணும்ன்றது வந்து அவரு ரொம்ப வந்து விரும்பினாரு. ஓகே. இப்போ தேவகியா எனக்கு இதுல பதில் கிடைச்சா நல்லா இருக்கும். அங்க சுத்தி இருக்கிற மக்கள், அந்த வாழ்க்கை, இதெல்லாமே தேவகிக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். சங்கீதாவுக்கு தான் புதுசு. தேவகி வந்து அந்த வழியை சுமக்கிறது இருக்கு இல்லையா, கதாபாத்திரம், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது? அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அது தேவகி வந்து ஒரே கேரக்டர்ல 3 டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அவளுக்கு ஒரு பியூரான லவ் ஒருத்தவங்க மேல இருக்கு, ஆனா அவங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஓகே. பண்ணா இவங்க 2 பேருமே காலி ஆயிடும். சோ அதனால அவ ஏதாவது ஒரு இதுல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதே டைம் மத்த ஃபினான்ஷியல் கிரைசிஸும் இருக்குல்ல, அதுலயுமே அவ ஹேண்டில் பண்றது, இந்த மத்த பாலிடிக்ஸ், இது எல்லாத்துக்குமே பலியாகிறது அவங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பாவமே தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் பலியாகிறது அந்த கேட்டகரியா பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தேவகின்னு சொல்லும் போது எனக்கு அப்போ சுத்தமா இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் எதுவுமே இல்லை. சங்கீதா ரொம்ப காமனா நார்மலா ஜாலியா அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்க கம்ப்ளீட்டா இப்ப நான் இன்னொரு லைஃப், ஓகே இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி இருக்கா, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு கேட்கறது வேற. இவர் என்ன பண்ணாரு, உனக்கு நான் சொன்னா புரியாது, நீ அங்க வா, அட்லீஸ்ட் நீ ஒரு மாசம் அந்த மாதிரி வாழ்ந்து பாரு, உனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்ற மாதிரி வாயமோடு கண்ணை வந்து பாரு, காது 2 ஓபன் பண்ணிட்டு அப்படி கேளு, அப்சர்வ் பண்ணு. சீக்வென்ஸா மேக்கிங்லயே இந்த சீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்ல, இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்டண்ட் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, அடி வாங்குற மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா, அடிச்சு ரத்தம் தெரிக்கும். ஃபைட் சீன்ல நான் டைமிங் சீன் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், 1 more எடுக்க கூடாதுன்னா அடி வாங்கிடு. நீ இப்போ 1 more நீ அடி வாங்கி உண்மையாலே உனக்கு அடிபட்டு அதுக்கு நீ வலிக்குதுன்னு சொல்லி கட் ஆச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் பாவம் பார்க்க மாட்டாரு, திரும்பி பண்ண வைப்பாரு. சரி நீ ஃபர்ஸ்ட் அடியை வாங்கிடு, ஃபர்ஸ்ட் அடி உண்மையா வாங்கிட்டு அது ஒரு ஓகே வலிச்சாலும் ரியாக்ட் பண்ணிட்டாரு.
அவரு புகழ் வந்து என்ன ஷூவை போட்டு செருப்பை போட்டு மிதிப்பறிக்கிது. அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காதுல கம்பல், கீழே இருக்க கல்லு மண்ணு எல்லாம் குத்துது. இப்ப நான் அது வலிச்சாலும் அந்த இவ செஞ்சு கடவுளை ஓகே பண்ணிட்டு ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மானிட்டரா உட்காந்துட்டு ஐயோ ஓகே பண்ணிடணும் திரும்பி போகணும் ஓகே அப்படின்னு இதை ஷார்ட் பண்ணிச்சு. இங்க ரத்தம் வருது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. நிஜமாவே ரத்தம் வரும். ஓகே நீங்க அது ஆக்சுவலா என்னன்னா இந்த 50 பேருமே வந்து பயங்கர கஷ்டப்பட்டாங்க. இந்த 50 ஆர்டிஸ்டுங்களுமே வந்து எனக்கு பொக்கிஷம் எவ்வளவு பெரிய உழைப்பை கொட்டியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு. இந்த 50 பேருக்குமே ஸ்கிரிப்ட் தெரியும். இந்த 50 பேருமே ஒரு குடும்பம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். அவர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போது ஃபுல் பவுண்ட் கொடுத்து எல்லாமே பண்ணு. மட்டும் இல்ல ஆப்போசிட்ல இருக்க பர்சன் டைலாக் தெரியணும் உனக்கு. அது ஒரு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி புக்ல எங்க இருந்து எந்த சிலபஸ் எது கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும். உன் டைலாக் இப்ப இந்த டைம்ல இவங்க இது எடுப்பாங்கன்னா நெக்ஸ்ட் நான் இது சொல்லிடணும். இப்ப இவங்க இது சொல்லும்போது இவங்க இது சொல்லுவாங்க, இங்க ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செட் ஆகி அந்த அளவுக்கு எங்க பெர்ஃபெக்ட்டா ட்ரைன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடி முதல் படம் தோழர் வெங்கடேசன், இந்த படம் பராரி, இதெல்லாமே மக்கள் வாழ்வியல் சார்ந்த ஒரு கதைகள். அதுல அந்த கதை நாயகனா இந்த புரிதெல்லாம் எப்படி இந்த வயசுலயே தெரியல. பட் சேலஞ்சிங்கா எடுக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்ப எப்படி தெரியுமா தெரியலீங்க, டாக்டர் எலியோட ஸ்டூடெண்டா தெரியுது எப்படி மாத்திருக்காரு ஒரு கதாநாயகனை ஜாலியா. 45 நாளுக்கு ஒரு பழக்கத்துக்கே ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிடும்னா நாங்க ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட இருந்திருக்கோம். அங்க டிராவல் பண்ணி ஷூட் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு மாறுறதுக்கு இங்க மறுபடியும் எனக்கு 6 months ஆச்சு. சாப்பாடுமே சரி எந்த சாப்பாடுமே போகாது, சாதம் மட்டும் தான் போகுது. ஓகே ஏன்னா அங்க சாப்பிட்டது அந்த இந்த ட்ரெயிலர் நீங்க அடி வாங்குற சீன் பாக்குறப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி பாவமா இருந்துச்சு எங்களுக்கு. பட் அந்த எக்ஸிகியூஷன் எப்படி இருந்துச்சு? அது உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு மேஜிக்கா நடந்தது. ஏன்னா வந்து எங்களுக்கு டைமும் இல்லை. அங்க க்ரௌடு ஒரு 200 பேர். நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல பண்ணணும்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். அங்க உள்ள லோக்கல் சேலஞ்சஸ்ல போட்ட ஷெட்யூல்ல எடுக்க முடியல. ஓகே எப்படியாவது எடுத்துடணும், இது இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும், இத்தனை பேர் மறுபடியும் கூட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 days கூட்டிட்டோம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது அது என்னன்னு தெரியல, ஒரு மேஜிக். அதுக்கு ஸ்ரீதரன் டிஓபி தான் வந்து மெயின் காரணம். பரியரும் பெருமாள் படத்தோட லாஸ்ட் கடைசியில் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு 6:30 மணிக்கு பேக்கப் இருக்குன்னா அந்த 3 மணி நேரத்தில் வந்து என்னமோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டார் அவர். ஓகே எங்களை விட அவர் சொல்றது தான் இங்கவா அப்படி போச்சு. எழில நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த டைம்ல. ஹரிக்கெல்லாம் கை வந்து முறுக்கிச்சு அடிச்சு அதே மாதிரி அதுல அடி வாங்கின ஜெயக்குமார் வில்லனுக்குலாம் அடி கை வந்து பெண்ட் ஆயிடுச்சு. புகழுக்கெல்லாம் செருப்பால அடிச்சு ஒரு மாதிரி எல்லாருமே. ஆனா கிளைமேக்ஸ் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா ஆயிட்டாங்க. அப்ப என்னன்னா இந்த பரபரப்பு இந்த 2.5 மணி நேரம் கிளைமேக்ஸ் எனக்கு எடுக்க உதவுக்கு வந்து இந்த 6 மாசம் ரிஹர்சல். ஓகே பராரி எதுக்கு இந்த டைட்டில் பராரி? என்னன்னா வந்து வட தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்க ஒரு பராரி, நான் ஒரு பராரி, சங்கீதா ஒரு பராரி, ஹரி ஒரு பராரி தான். சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு 6 மாசம் 4 மாசம் நம்ம மைக்ரோட் ஆகி வேலை செய்ய வரும். அவங்களதான் பராரின்னு சொல்லுவாங்க. வட தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் வந்து கூலியா இருக்கிறவங்க வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் வந்து பெங்களூர் போய் மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரியில வந்து வேலை செய்வாங்க. பட் அதுக்காக தான் இந்த டைட்டில் வந்து பராரி அப்படின்னு சொல்லி வச்சோம். படத்தோட இன்னொரு நாயகன் தான் சொல்லணும், சாம் ரோல்டன். உங்களுக்கும் அவருக்குமான நட்பை கிட்ட ரொம்ப வருடங்கள்னு சொல்லி நான் ஆர்டிகல் படிச்சேன். ஆர்டிகல்லையே இந்த ஃபிலிம்குள்ள அவர் ப்ராசஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், மண் கதைகளும் சொல்லவே வேணாம், திருவண்ணாமலை கதைகளும் அதுல இருக்கிற ஒரு வைப்பை கொண்டு வந்திருப்பாரு. அவர் இந்த படத்துக்குள்ள வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, எப்படி எலிவேஷன்? எனக்கு ஷான் வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஜோக்கர் பண்ணும்போதே பயங்கர க்ளோஸ். நம்ம ஜோக்கரோட ஆல்பம் பண்ணும்போதே ஷானும் நானும் வந்து பேசணுக்கு வந்து எங்கள் இயக்குனர் சேர்ந்து பேசணுட்டு இதெல்லாம் சினிமாவில் பாடினவங்க பாடப்படாது. ஓகே ஜோக்கர் அப்புறம் ஷானை வந்து தர்மபுரிக்கு வந்து கொண்டு மாட்டோம் ஸ்பாட்டுக்கு. அங்க வச்சு மியூசிக் போட ஆரம்பிச்சோமா? அங்க எல்லாரையும் வச்சு மியூசிக் போட்டு அப்படிதான் எனக்கு ஷான் ரொம்ப க்ளோஸ். அப்ப ஷானுக்கு எப்போதுமே நான் வந்து ஒரு தனித்துவமா தெரியும். ஷானுக்கு நான் தனித்துவமா வந்து தெரியும் போது இப்படி ஒரு கதை நான் சொன்ன உடனே ஷான் வந்து ஒத்துக்கினாப்ல இம்மிடியட்டா. நான் படம் பண்றேன், சம்பளம் கம்பளம் அதை பத்தியே ஷான் என்கிட்ட எதுவுமே பேசல. அதே மாதிரி உமாதேவியும் வந்து இந்த படத்துக்கு நிறைய இன்புட் போட்டாங்க. அவங்க வந்து பாடலாசிரியர்ன்றதுனால ஷானும் உமாதேவி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நகர்ந்திருக்காது. அவங்கதான் கதையை கேட்டுட்டு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு எனக்கு பாட்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க.
காசே வாங்காத 2 பேரும் முன்னாடியே கொடுத்துட்டு நீங்க இதை எடுத்து போய் வந்து ப்ரொடியூசர்கிட்ட காட்டி நீங்க வாய்ப்பு வாங்குங்க அப்படின்னு தான் ஷான் இதுக்குள்ள வந்து ஷான் இல்லைன்னா இந்த படம் வந்து நிச்சயமா நடந்திருக்காது. அது எல்லா விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கின்னு எல்லாமா பண்ணி கொடுத்தது வந்து ஷானுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அது உமாதேவிக்கும் பெரிய நன்றி. என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யூ கைஸ் ஹேவ் a great future. ஒரு presence of mind இருக்கட்டும், சென்ஸ் நீங்க சூப்பரா ஸ்கிரிப்ட் சென்ஸ் பண்றீங்க. Have a great career. Thank you.